வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ஜிப்ரா, பேசிக் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா மொத்த மேத்தமேட்டிக்ஸையும் தூக்கி நிப்பாட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 7th புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 7th ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ 7th புக்கே பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 டேர்ம் 3லாம் இருக்குது. இப்போ டேர்ம் 1 பார்க்குற மாதிரி டேர்ம் 3 டேர்ம் 2 இதெல்லாமும் சேர்த்து நம்ம பார்ப்போம். சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒட்டுக்கா கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது அல்ஜிப்ராவில் இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, எப்படி கூட்டுறது அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்களேன், இந்த இருக்க பாருங்கள், 100x + 99y - 99z + 10x + 10y + 10z - x - y + z. அப்போ இந்த எக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே குரூப்பாகவே எடுத்துக்கிட்டு கூட்டணும்னா கூட்டணும், கழிக்கணும்னா கழிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த முதல்ல எக்ஸ் எல்லாம் செஞ்சிருவோம், செஞ்சே காமிச்சிடறேன் உங்களுக்கு. 100x + 10x 110 - xன்னு கொடுத்துருக்கான். அதனால் 109x. இதுதான் இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப வருது. அடுத்தது ஒய்யோட சால்வ் பண்ணணும். ஒய் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 99 + 10 109. 99 + 10 109. 109ல் -y போனுச்சுன்னா 108. சார் ப்ளஸ்ஸா மைனஸா சார்? ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு. பெரிய நம்பர் சைன் தான் போடணும். பெரிய நம்பர் சைன் என்னது, இங்கே 99 தான் பெருசு. அப்போ ப்ளஸ்ஸு 108y. அடுத்தது இசட்டு. இந்த இசட்டு இந்த இசட்டு இந்த இசட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், -98 + 10 + z. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். சேம் சைனாக தான் ஆட் பண்ணணும் இல்லையா? 10z + z 11z. அதை 98லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். 98ல் ஏன் மைனஸ் பண்ணுறோம்? -98 + 11. அப்போ மைனஸ் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைனாக தான் மைனஸ். -98ல் +11 போச்சுன்னா மைனஸ், பெரிய நம்பர் சிம்பிள், -87z. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அங்கே தான் இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் அடுத்தடுத்த, இந்த மாதிரி அடுத்தடுத்தன்னு வந்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு போகிறோம். இயல் எண்களின் கூடுதல் 75 அவ்விரு எண்களை காண்க. இப்போலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நீங்கள் சீக்கிரமாக சொல்லலாம். ஆப்ஷனே இல்லைனாலும் நம்ம நல்லா போடலாம். அடுத்தடுத்த இயல் எண்கள்னு கொடுத்தா இதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கங்க. 74. இப்போ ரெண்டு அடுத்தடுத்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். 2 3. 3லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிவிடுங்க. 2 2 2 சமமாக இருக்கும். 7 8. 8லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். 7 7 சமமாக இருக்கும். இப்போ ரெண்டு அடுத்தடுத்த எண்களை கூட்டுறோன்னு வச்சுக்கோங்க. 7 8 கூட்டினா 15. 15ல் ஒன்று மைனஸ் பண்ணிட்டா 14. நான் டிவைடட் பை 2 போட்டால் 7 7 கிடைக்கும். 7 வச்சு 7 8ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நம்பரை கூட்டிக்கலாம் பின்னாடி. ஸோ அதனால தான் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி 74ன்னு கிடைக்கிறப்ப 74 2ஆல் வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா 37. இப்போ அந்த 74 2ஆல் வகுக்கிறப்ப சின்ன நம்பர் கிடைச்சிருது. அது 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அது கிடைச்சிடும். அடுத்த நம்பர் என்னது? அடுத்த நம்பர் என்ன? இதோட -1 போட்டதுனால ஏன் -1 போட்டேன்னு புரியுதா? -1 போட்டால் அந்த 2 நம்பரும் சமமாயிடும். நான் சொன்ன மாதிரி 7 8 கூட்டி 15ன்னு சொல்கிறோம். அதை ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 14. 14 2ஆல் வகுத்தீங்கன்னா 7ன்னு கிடைக்கும். 2 7 7 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் 7 இருக்கிறது ஓகே, இன்னொரு 7 கிடையாது. நம்ம ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்ல, அந்த -1 இப்போ கொடுங்க 8. அதே மாதிரி எல்லா நம்பருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 2 அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிற மாதிரி நிறையா கணக்கு கொடுப்பாங்க. என்ன வேணாலும் கொடுப்பாங்க. நம்பர் பெருசாலாம் வரும் சில நேரத்தில். அப்படி பெருசாக வரும்போது இதையே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். -1 பண்ணிங்கன்னா 74 டிவைடட் பை 2 போட்டால் 37. 37 அடுத்த நம்பர் 38. அடுத்த எண்கள்னால 37 38 தான் இருக்கு ஆப்ஷன். ஆப்ஷன் சி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் ரூபாய் 960க்கு 1 ரூபாய் 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்புள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கையும் சமம் எனில், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எண்ணிக்கையும் சமம் எனில் அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை. இந்த பணம் வச்சு கேட்குற சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நிறைய சம் வந்துச்சு. எந்த எக்ஸாம் அப்படின்னா நம்ம டெட்டுக்கு மட்டும் சொல்லலை, டெட்டு டிஎன்பிஎஸ்சி வேறு எக்ஸாம், அதாவது
சென்ட்ரல் போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த கொஷினை வச்சு மையப்படுத்தி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு, இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு நான் பார்த்துக்கங்க. நான் எப்படி சால்வ் பண்ணுறேனோ இந்த டைப்பில் வர சம்மை நான் எழுதுகிற ஸ்டெப்ஸில் நான் ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். அந்த நிப்பாட்டுற வரைக்கும் எல்லா சம்மையும் கான்ஸ்டண்ட்டாக அப்படி தான் போட போகிறோம். ஸோ இந்த சம்மு கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போட போகிறோம். நல்லா கவனித்து கற்றுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம். பேங்க்கில் செலான் ஃபில் பண்ண தெரிஞ்சால் போதுங்க. இதுக்கு இந்த கணக்கு போடணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும்னா, நம்ம பேங்க்குக்கு போய் செலான் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல செலான் ஃபில் பண்ணும்போது என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க, ஓரமாக ஃபஸ்ட்டு பணம் எழுதியிருப்பாங்க. என்னென்ன டினாமினேஷன் இருக்குது, ₹1. நம்ம பேங்க்கில் ₹1 இருக்காது தான், நமக்கு டினாமினேஷன்றது தான் இங்கே முக்கியம். டினாமினேஷன் ₹1, ₹5, ₹10. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க தெரியுமா, பேங்க்கில் எண்ணிக்கை எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க. அங்கே பேங்க்கில் வந்து ₹1ங்கிற இடத்துல ₹500 போட்டுக்கோங்க, ₹5ங்கிற இடத்துல ₹200, ₹100, அப்புறம் ₹50, ₹20, ₹10 இந்த மாதிரி இருக்கும். காயின்ஸ்லாம் லாஸ்ட்டில் காயின்ஸ் தான் கொடுத்துருப்பான். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் எண்ணிக்கை. எண்ணிக்கைக்கு அப்புறம் மதிப்பு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேங்க்குக்கு போய் பணம் கட்டும்போது என்ன பண்ணியிருப்போம், ₹500 நோட்டு எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ₹500 நோட்டு ஒரு 20 நோட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ₹500 நோட்டு 20 எடுத்துகிட்டு போனால் அது எவ்வளோங்கிறதெல்லாம் அடுத்தது 20 இங்கே எழுதணும். 500 × 20 அப்போ தான் எழுதி மல்டிப்ளை பண்ணுவாங்க. 2 × 5 10, இதில் 2 0, அதில் 2 0. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி ₹500 நோட்டு 20 எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த 20 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 5 10, இதில் 2 0, அதில் 1 0, சாரி 1 0, அப்போ 3 0 எழுதுவாங்க. இப்போ 10 போட்டு 3 0 அப்படிங்கிறப்ப அந்த 10,000 அப்படிங்கிற அந்த ஃபாலோவிங்ஸ் நம்ம பார்ப்போம். அதே பேட்டர்னை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன எழுத போகிறோம்னா மதிப்பு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க, மதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது டினாமினேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இந்த எண்ணிக்கையில் நம்ம என்ன போட போகிறோம் தெரியுமா, எண்ணிக்கைகள் சமம் எண்ணியல். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். A person has 960 in denomination. அவனே denominationன்ற வார்த்தையே கொடுத்துட்டான். Denomination of rupees 1, 5, 10 notes. The number of notes in each denomination is equal. Equal அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியம். எல்லாமே ஈக்குவல். இப்போ இது 5 வச்சுருந்தோம்னா இது 5, இதுவும் 5. இது 10 வச்சுருந்தோம்னா இதுவும் 10, இதுவும் 10. 5 ரூபா நோட்டு 12 வச்சுருந்தா இதுவும் 12, இதுவும் 12, இதுவும் 12. இங்கே என்ன போடணும்னா ரேஷியோ போடணுங்க. எல்லாமே சமம் அப்படின்னு கொடுத்தான்னா ரேஷியோ. இங்க என்ன போடணும்னா ரேஷியோ. சமம் எனில் ரேஷியோ எப்படி இருக்கும், இப்போ 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தயிர், என்ன ரேஷியோ, 1:1. 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தயிர், சம் லைக் தட். 1 லிட்டர் வந்து இந்த ஸ்வீட்டு அது என்ன சொல்லுவாங்க, சுகர் கேன் ஜூஸ் இருக்குது தெரியுமா, அது 1 லிட்டரு. எல்லாமே 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் அப்படின்னு இருக்கிறப்ப இதுக்கு ரேஷியோ என்ன சொல்லுவோம் தெரியுமா, 1:1. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சமம் அப்படின்னா 3த்துக்கான ஈக்குவல் ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 1, 1. சார் இப்போ நான் 5, 5, 5ன்னு வச்சு போடலாமா அந்த கணக்கை அப்படின்னு கேட்டால் போடலாம், தாராளமாக போடலாம். அந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். நீங்கள் வேணால் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஏன் 1, 1ன்னு எடுத்தேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, என்கிட்ட சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பணம் ₹960 டோட்டலாக இருக்கிற அமௌண்ட்டு, அதுக்கு பின்னாடி எழுத போகிறோம். இப்போ எல்லாம் சமமாக இருக்கிறனால 1:1:1ங்கிறத 1, 1, 1ன்னு எண்ணிக்கையில் எழுதுகிறோம். ஒரு ரூபாயோட மதிப்பு ₹1. ஒரு 5 ரூபாயோட மதிப்பு ₹5. ஒரு 10 ரூபாயோட மதிப்பு ₹10. எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். மதிப்பு அங்கே செலாவில் கூட அப்படி தானே பண்ணுவோம். எல்லாத்தையும் கூட்டிட்டு சரி எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையும் கூட்டி போடுவோம். அது பேங்கர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, கேஷியர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டாக போட்டிருப்பாங்களா, செலானில் டெனாமினேஷன் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அமௌண்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். 1, 5, 10 கூட்டினோம்னா ₹16 வருதுங்க. ரைட்டா? இவ்வளோ தூரம் நார்மலாக எல்லாரும் கண்டிப்பாக கட்டாயம் போட்டுருணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். எவ்வளோ பணம் வச்சுருக்காரு மொத்தமாக, ₹960 வச்சுருக்காரு. ₹960.
இந்த 960 ரூபாயை இப்போ நான் எப்படி எடுத்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்னா, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிளாஸ் ரூம்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிறப்ப ஒரு 40 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கவரில் 16 ரூபா பணம் போடுறேன். என்கிட்ட 960 ரூபா பணம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணம் கொடுக்க போகிறேன். எப்படி பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இந்த மொய் கவர் மாதிரி நம்ம ஆஃபீஸ் கவரில் நான் உங்களுக்கு பணத்தை வச்சு எல்லாருக்கும் பணம் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சமமாக கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்கணும். என்கிட்ட 960 ரூபா இருக்குது. ஒரு கவருக்கு நான் எவ்வளோ பணம் போடுறேன்னா 16 ரூபா போடுறேன். ஒரு கவருக்கு 16 ரூபா போட்டால் 10 கவர் எவ்வளோ போட்டிருப்பேன், 160 ரூபா போட்டிருப்பேன். ஒரு கவருக்கு 16 ரூபா, 10 கவருக்கு 160 ரூபா. இப்போ 320 ரூபா என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எத்தனை கவர் கொடுத்துருக்கலாம்? 320 ரூபா, ஒரு கவருக்கு 16 ரூபா. எத்தனை கவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம்? 320/16, 20 கவர் கொடுத்துருக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் 16 ரூபா என்கிட்ட 960 ரூபா இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த 960 16ஆல் வகுத்துடுறீங்க. ஒரு 16 16 16 96. இப்போ எத்தனை பேர் கொடுத்துருக்கோன்ற மாதிரி வருது? 60 பேர். இது வரையும் நம்ம போடுற கணக்கு இந்த பேட்டர்னில், எந்த பேட்டர்னில், இந்த டினாமினேஷன் பேட்டர்னில் சமமாக போட்டுக்கிறது. இது வரையும் நமக்கு என்ன கேட்டாலும் இந்த மாதிரி போடுறோங்க. இதுக்கப்புறம் அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அதில் இந்த 60 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எண்ணிக்கைன்னு கேட்டானா எண்ணிக்கையோட கொண்டு போய் பெருக்கிடணும். மதிப்புன்னு கேட்டானா மதிப்போட கொண்டு போய் பெருக்கிடணும். அவன் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மொத்த பணத்தின் எண்ணிக்கை. எண்ணிக்கைன்னு கேட்டானா ஒவ்வொன்றத்துலையும் இங்கே பெருக்கணும். காரணம் என்ன, மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டதுனால, மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டதுனால இது எல்லாத்தையும் 60 கொண்டு போய் எல்லாத்தோடையும் பெருக்கிறோம். சில நேரத்தில் இப்படி கேட்க மாட்டான், 5 ரூபாய் நாணயத்தின் எண்ணிக்கைன்னு கேட்பான். அப்போ இங்கே 5 ரூபாய் எவ்வளோ இருக்குதோ அதோட பெருக்கி 60ன்னு போட்டால் போகும். 10 ரூபா நாணயம் எத்தனை இருக்குன்னு கேட்பான் சில நேரத்தில். அப்போ 10 ரூபா நாணயம் என்ன போட்டிருக்கோம், 1 × 60 60. இன்னும் சில நேரத்தில் 10 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கையும் 5 ரூபா நாணயத்தின் எண்ணிக்கையும் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதில் ஒரு 60, இதில் ஒரு 60, அப்போ 120ன்னு போடுவோம். இங்கே மொத்த நாணயங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டதுனால இது எல்லாத்தையும் 60ஆல் பெருக்கி கூட்டிடுங்க. 60 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம் அதுவும் 60, 10 ரூபா நாணயம் அதுவும் 60, 60 + 60 + 60 180 நாணயங்கள் இருக்கு. சார் வேற என்ன சார் கேட்பாங்க, மதிப்பு கேட்பானுங்க. 5 ரூபா நாணயத்தின் மதிப்பு காண்க. 5 ரூபா நாணயம் இப்போ நான் ஒரு 5 எழுதியிருக்கேன். இப்போ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 60 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 60ன்னு போடுற மாதிரி இருக்கும். 5 × 60 6 30 300 ரூபா. என்கிட்ட எவ்வளோ நாணயங்கள் 5 ரூபா நாணயங்கள் இருந்துச்சு, நான் தானே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். என்கிட்ட எத்தனை நாணயம் 5 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் 60 × 5 300 அப்படின்னு எழுதிடுறது. இப்போ 10 ரூபா நாணயங்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டால் 60 × 10. என்கிட்ட எத்தனை நாணயங்கள் 10 ரூபா நாணயங்கள் இருந்துச்சுன்னு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா இந்த 60 கொண்டு போய் 10ஆல் பெருக்கணும். மதிப்பு கேட்டாங்கன்னா மதிப்போடு கொண்டு போய் 60 பெருக்கணும். எண்ணிக்கை கேட்டாங்கன்னா எண்ணிக்கையில் கொண்டு போய் பெருக்கணும். இப்போ வித்தியாசம்லாம் சில நேரத்தில் கேட்பாங்க, 5 ரூபா நாணயத்தின் எண்ணிக்கைக்கும் 10 ரூபா நாணயத்தின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்பையும் ஒன்றுங்க ஹெசிடேஷன் ஆக வேண்டாம். 60 10ஆல் பெருக்கினா 600, 60 5ஆல் பெருக்கினா 300. 300க்கும் 600க்கும் வித்தியாசம் எவ்வளோ, 300 ரூபா. அவ்வளோதான். என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் போட முடியும். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் உங்களை கேட்டு பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், 1 ரூபா நாணயத்தின் எண்ணிக்கைக்கும் 10 ரூபா நாணயத்தின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுலேயும் ஒர்க் அவுட் ப்ராப்ளம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் இந்த பேட்டர்னில் கொஸ்டின் எடுக்காதனால கொஸ்டின் நம்பர் 3, அதாவது நம்ம போட்ட 3வது கொஸ்டினுக்கு தனியாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 ரூபா நாணயத்தின் மதிப்பிற்கும் 10 ரூபா நாணயத்தின் மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பெட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இது புரிஞ்சுக்கோங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா டினாமினேஷன் ரெப்ரசன்ட் பண்ணி இதை போட்டு காமிக்கிறோம். ரொம்ப ஈஸியான சம்மு. என்ன கேள்வி கேட்டாலும் இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நமக்கு கேட்ட கேள்வி இதை ஃபாலோ பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இந்த 60 வரையும் எல்லாத்துக்கும் காமன். நமக்கு கேட்டதுனால இதை எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இதை கேட்காம வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா 60 அங்கே கொண்டு போய் பெருக்கணும். அவ்வளோதான். இதோட மொத்த தீம் இதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். 2ஆம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு மாணவர்கள் இறங்கினார்கள். 3ஆம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர்.
எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். A school bus starts with a full strength of 60 students. It drops some students at the first bus stop. At the second bus stop, twice the number of the students get down from the bus. 6 students get down at the third bus stop and the number of students remaining in the bus in only 3. How many students got down the first bus stop? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை பேர் இறங்கினாங்க அப்படிங்கிறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க. இப்போ மொத்தமாக அவங்க 60 பேர் இருந்தாங்க. நம்ம ஸ்டாப் பை ஸ்டாப்பாக எழுத போகிறோம். இந்த சம் எப்படி போட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை பேர் இறங்கினாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க தான் கேள்வியாகவே கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணணும், மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அடுத்தது செகண்ட் ஸ்டாப்பில் எத்தனை பேர் இறங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கினதை மாறியே 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த நான் கூட அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2x. தேர்டு ஸ்டாப்பில் ஒவ்வொரு ஸ்டாப்பாக போகுது பஸ்ஸு, 60 பேர் அழைச்சிக்கிட்டு, 60 பேருங்கிறது மொத்தம். அப்போ தேர்ட் ஸ்டாப்பில் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 3ஆம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு, அப்போ அதில் 6 பேர் இறங்கியிருக்காங்க. அந்த டேட்டாலாம் எடுத்து எழுதிட்டு இருக்கோம். அடுத்தது 4ஆம் ஸ்டாப்புக்கு போகல, இதுக்கப்புறம் பஸ் போகுது, அட்டு பஸ், பேருந்தில். இந்த 3 ஸ்டாப்புக்கு அப்புறம் பேருந்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்தா 3 பேர் இருக்காங்க. மாணவர்கள் மட்டும்தான், நீங்கள் பாட்டுக்கு டிரைவர்லாம் சேர்த்துக்கூடாது. இங்கே மாணவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 60 மாணவர்கள். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரணும்னா பாருங்கள், 3 பேர் கடைசியில் இருந்திருக்காங்க, 6 பேர். அடுத்தது முதல் நிறுத்தத்தில் விட 2 மடங்கு ரெண்டாவது நிறுத்தம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி தெரியுமா அப்ரோச் பண்ணணும், கடைசியிலேருந்து போகணும். மொத்தம் 60 பேர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 60, இதெல்லாத்தையும் கூட்டினா 60. கூட்டுவோம், நம்ம சாதாரணமாக கூட்டுவோம். x + 2x 3x, சிக்ஸ் + 3 9. இதை கூட்டினா 60. இப்போ நம்ம சம்ம போட தான் போகிறோம். நம்ம போடுற போது இப்படி எடுத்து போடுறதை விட மனக்கணக்காக போடுறதும் ரொம்ப ஈஸி. 3 மாணவர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 6 பேர் இறங்கிட்டாங்க, மொத்தம் 9 பேர். 60ல் 9 போச்சுன்னா 51. அப்போ 51ங்கிறது முதல் நிறுத்தத்தில் இறங்கினவங்களும் 2வது நிறுத்தத்தில் இறங்கினவங்க தான் இருக்காங்க. ஏன்னா 3ஆவது நிறுத்தத்தில் இருக்கிறவங்களையும் எடுத்துட்டோம், பஸ்ஸில் 3 பேர் இருந்தாங்க, அவங்களையும் நம்ம எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற 51 பேர் எங்கன்னா முதல் நிறுத்தத்திலையும் 2வது நிறுத்தத்தில் மட்டுமே இறங்கியிருக்கிறாங்க. முதல் நிறுத்தத்தில் இறங்கினது மாதிரி 2 மடங்கு 2வது நிறுத்தம். அப்போ எத்தனை, மொத்தம் 3 மடங்கு தான் 51. 3 மடங்கு 51னா 1 மடங்கு என்னன்னு கேட்டால் அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணால் 17. அதுதான் இங்கே ஆன்சராக வரப்போகுது. பாருங்களேன், 9 + 9 அந்த சைடு போனால் -9. 3x = 51. 3x = 51. ஸோ அப்போ அந்த 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணுறது டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி கூட சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பரோட இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். அவ்வளோலாம் இங்கே பண்ண வேண்டாம். ஆனால் அந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டியும் நீங்கள் திரும்பி ரிமைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 1 டைம் இருக்குது, இதில் 21 இருக்கும், அது 7 டைம். அப்போ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் 17 பேர் இறங்கியிருப்பாங்க. முதல் நிறுத்தத்தில் போல் 2 மடங்கு 2வது நிறுத்தம். அப்போ 2வது நிறுத்தத்தில் எத்தனை பேர் இறங்கியிருப்பாங்க, 34 பேர் இறங்கியிருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்டது ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை. இதுதான் இதோட கொஸ்டினுக்கான ஆன்சர். அங்கே ஆப்ஷனில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 17, ஆப்ஷன் பியாக இருக்குது இல்லையா. ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அடுத்தடுத்து 3 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். 3 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் 75. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா x + 2 x + 4 அந்த மாதிரிலாம் வச்சு போடுவாங்க. நம்ம அப்படிலாம் போட மாட்டோம். பாருங்கள்,
இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். 1 2 3 வச்சுப்போமே. 1 2 3னா ஒற்றைப்படை கிடையாதோ? சரி, 1 3 5 இது ஒற்றைப்படை தான் உங்களுக்கு தெரியும். 1 3 5 இது மூணுமே ஒற்றைப்படை. இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள். 1 + 3 + 5 என்ன வருது? 8 + 1 9. இப்போ என் கேள்வி என்னன்னா, நடு நம்பரை 3ஆல் பெருக்குனா 9. ஆமாம் தானே? அடுத்தது வேறு ஏதாவது நம்பர் எடுத்துப்போமே. சிம்பிளாக நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ரேண்டமாக எடுத்துக்கிறோமே. 7 7 9 11 மூணுத்தையும் கூட்டுங்க. 7 + 9 + 11 9ஐயும் 11ஐயும் கூட்டினா 20 20 + 7 27. இப்போ இது 3 ஒற்றைப்படை எண்கள், அடுத்தடுத்த ஒற்றைப்படை. இப்போ நான் என் கேள்வி என்னன்னா, இது மூணுத்தையும் கூட்டுறதுக்கு பதிலாக நடு நம்பரை 3ஆல் பெருக்குனா, மூணுத்தையும் கூட்டுறதுக்கு பதிலாக நடு நம்பரை 3ஆல் பெருக்கிறது ஈஸி தானே? 27. இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா சார்? கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த அடுத்தடுத்த 3 ஒற்றைப்படை, அடுத்தடுத்த 3 இரட்டைப்படை, அடுத்தடுத்த 3 இயல் எண்கள், இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். 3 மட்டும்தான் பண்ணணும் இல்லை, 4 நம்பர் கொடுக்கலாம், 5 நம்பர் கொடுக்கலாம், 6 நம்பர் கொடுக்கலாம். இது எதை சரிம்மா நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணி போடுறோம்? ஆவரேஜ், சராசரின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சராசரி தான் இது. 3 எண்களின் சராசரி அப்படின்னா 9 தான் இதுக்கு சராசரி. 3 எண்களின் கூடுதல்னா அந்த சராசரியை 3ஆல் பெருக்கிற வேண்டியதுதான். சராசரினா என்ன? சமமாக பகிர்ந்தளித்தல், அதுதான் இது. இப்போ பாருங்க, இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி கொடுக்குறாங்க, 3 எண்களின் கூடுதல். ஒரு உதாரணத்துக்கு 3 எண்களின் கூடுதல் 57. அவன் கொடுத்துருக்கிறது வேற, நான் சொல்கிறேன் 57. அப்போ அதை 3ஆல் வகுத்தா என்ன வரும் பாருங்க. 57 கூடுதல் 57 நான் 3ஆல் வகுத்துட்டா என்ன வரும்? 1 3 3, 60க்கு 3 கம்மியாக இருக்குது. 60க்கு 3 கம்மியாக இருந்தால் 60க்கு 3 கம்மியாக இருந்தால் தான் 57. அப்போ 40க்கு 2 கம்மியாக இருக்கும், 19க்கு 1 கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. அதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு வகுத்துருங்க. 1 3 3, 5ல் 1 3 3, மீதி 27. 27 எத்தனை 3 இருக்குது? 9. பாருங்கள், 19 கிடச்சிருச்சு. இப்போ 19 3ஆல் வகுத்துட்டா 19 கிடைக்கணும். அது என்ன நம்பர்? நடு நம்பர். அப்போ 19க்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை, 19க்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை. என்ன சார் 19 பின்னாடி 20 போடாமல் 21 போடுறீங்க? ஒற்றைப்படைன்னு சொன்னோன்னா, ஒற்றைப்படைன்னா என்ன வரும்? அப்போ 17 19 21 இப்படி தான் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல், இது எல்லாத்தையும் வச்சுக்கிது இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். கவனிங்க, இப்படிலாம் நம்ம ஆவரேஜ் போட்டோம்னா ஆவரேஜில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். 75 நான் 3ஆல் வகுத்தா 25. 25ங்கிறது நடு நம்பர், அதாவது சராசரி. நடு நம்பர்னா சராசரின்னு சொல்லலாம். சராசரின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கூடுதலோட நடு மையம். குறைந்த மதிப்பை விட அதிகமாக இருக்கும், அதிகமான மதிப்பை விட குறைவாக இருக்கும், அதுதான் சராசரி. அப்போ 75 3ஆல் வகுத்தா 25 ஒற்றைப்படை தானே அது. அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை 23, பின்னாடி அதுக்கு பின்னாடி 27. சிறிய எண்ணுன்னு கேட்டால் 23, பெரிய எண்ணுன்னு கேட்டால் 27. அவன் என்ன கேட்டிருக்காங்க? அவற்றுள் எது பெரிய எண்? சார் என்ன கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தால்? பெரிய எண் கேட்கலாம், சிறிய எண் கேட்கலாம். பெரிய எண்ணா பாருங்கள், 25க்கு பின்னாடி, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போகணும். 25க்கு முன்னாடி சிறிய எண். அவன் பெரிய எண் கேட்டதுனால ஆப்ஷன் பாம்பே பி. அடுத்து உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு சம், 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் நான் சொல்லி கொடுத்தேன்னா இப்போ அதை வச்சு தான் எதை போடணும். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல்னா இப்போ லாஸ்ட்டாக சொன்னது வந்து வேறு 3 எண்கள். அது ஒற்றைப்படை எண்கள் முன்னாடி ஒரு சம்ம சொல்லி கொடுத்தேன். 70, அதுவும் 75 தான் நினைக்கிறேன். 75ன்னு கொடுத்துருந்தாங்க. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 1 மைனஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோமோ அந்த கொஸ்டினை போய் எடுத்து பார்த்துட்டு கூட மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நான் சொன்ன மாதிரி கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாரும் போடுற மாதிரி x+1 அது வேண்டாம். காரணம் என்னென்னா, அது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பீடாக போடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நமக்கு நிறைய கற்றுக்கிட்டுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதனால தான் இப்படி போட சொல்கிறேன். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எண்ணிலா எண்களின் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன். நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம்ல, எக்ஸோட கூட்டுறது, ஒய்யோட கூட்டுறது, இசட்டோட கூட்டுறது. அதே மாதிரி இது பியோட கூட்டுங்க, நம்பர்ஸோட கூட்டுங்க. நம்பர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, பின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. பி எல்லாம் கரெக்டாக பார்த்து ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக பண்ணுங்கள். பி எல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸை தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.